அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான வினாக்களை உள்ளடக்கியதாக இக்காணொளி உங்களிடம் அஹ், முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய காணொளியில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சைக்கான நுண்ணறிவு வினாத்தாளில் இருந்து ஒரு சில வினாக்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் எமது யூடியூப் சேனலில் பகிரப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து எமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை உங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தற்போது நாங்கள் வினாக்களுக்குள்ளே நுழைய 61 தொடக்கம் 65 வரையுள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை கண்டு அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 61வது வினா, குறித்த ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து வடக்கு திசையை நோக்கி 100 மீட்டர் பயணம் செய்து பி என்ற இடத்தை சென்றடைந்தார். மீண்டும் அவர் கிழக்கு பக்கமாக திரும்பி 50 மீட்டர் பயணம் செய்து சி என்ற இடத்தை அடைந்தார். பின்னர் அவர் தெற்கு திசைக்கு திரும்பி 50 மீட்டர் பயணம் செய்து டி என்ற இடத்தை சென்றடைந்தார். மீண்டும் அவர் கிழக்கு பக்கமாக திரும்பி 50 மீட்டர் பயணம் செய்து இ என்ற இடத்தை சென்றடைந்தார். இத்தகவலுக்கேற்ப ஏ பி சி டி இ என்ற இடங்களுக்கு இடையிலான தூரம் தொடர்பான கீழே உள்ள எந்த கூற்று சரியாகும்? அப்ப இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவலை நாங்கள் ஒரு வரைவில் அல்லது ஒரு படமாக வரைந்து பார்ப்போம். படமாக வரைந்து தான் உங்களுக்கு விளங்கும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த ஒருவர் ஏ என்ற இடத்துல இருந்து ஏ என்ற இடத்துல இருந்து அவர் தன் பயணத்தை ஆரம்பிக்கின்றார். பயணத்தை ஆரம்பித்து இந்த ஏ என்ற இடத்துல ஆரம்பித்து அவர் 100 மீட்டர் தூரம் பயணம் செய்கின்றார். 100 மீட்டர் தூரம் பயணம் செய்து பி என்ற இடத்தை அடைகிறார். அப்ப இந்த பி என்ற இடத்தை அடைகிறதுக்கு அவர் பி 100 மீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறார். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு கற்பனை படமாகத்தான். 100 மீட்டர் தூரம் இவ்வளவு 100 மீட்டர். ரைட். பிறகு மீண்டும் அவர் கிழக்கு பக்கமாக, அதாவது ஏயிலிருந்து வடக்கு பக்கம், வடக்கு நாங்கள் இதில் எங்களோட பேப்பரில் இல்லை எழுதுதாளில் நாங்கள் மேல் நோக்கினதான் தான் வடக்கு இருக்கோம். வடக்கு நோக்கி மேல் நோக்கி நான் அதை கீறியிருக்கிறேன். வடக்கு நோக்கி பயணம் செய்து அவர் பி என்ற இடத்தை அடைந்திருக்கிறார். இப்போ பியிலிருந்து கிழக்கு நோக்கி, அப்போ கிழக்க பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு நோக்கி என்ன செய்கிறாருன்னா அவர் பயணம் செய்கிறார். கிழக்கு நோக்கி 50 மீட்டர் பயணம் செய்கிறார். அப்போ நாங்கள் ஏற்கனவே கீறின இந்த கோட்டின் அரைவாசி தூரத்துக்கு கீறுவோம். அப்போ 50 மீட்டர் பயணம் செய்திருக்கிறார். அப்போ இந்த 50 மீட்டர் பயணம் செய்து சி என்ற இடத்தை அவர் அடைஞ்சிருக்கிறார். சி அடைஞ்சிருக்கிறார் 50 மீட்டர் தூரம். ரைட். அதுக்கு பிறகு சி அடைந்தா பிறகு பின்னர் தெற்கு திசை, தெற்கு திசை என்றாங்க கீழ் நோக்கி. அப்போ தெற்கு திசைன்றது கீழ் நோக்கி வரப்போறார். அப்போ இதுல இருந்து கீழ் நோக்கி வாரார். கீழ் நோக்கி திரும்ப 50 மீட்டர் வாரார். அப்போ இது இந்த அரைவாசி தூரத்துக்கு வாரார். 50 மீட்டருக்கு வாரார். அப்போ இந்த இடத்துல 50 மீட்டர் பயணம் செய்து டி என்ற இடத்தை அடைந்தார். அப்போ டி என்ற இடத்துக்கு வந்துட்டார். அதுலேயும் 50 மீட்டர் தூரம். ரைட். அதுக்கு பிறகு டி என்ற இடத்தை சொன்னார். மீண்டும் அவர் கிழக்கு பக்கமாக திரும்ப என்ன செய்கிறாருன்னா கிழக்கு பக்கம் நடக்கிறார். கிழக்கு பக்கமாக திரும்பி 50 மீட்டர் போறார். கிழக்கு பக்கத்துக்கு 50 மீட்டர் போறார். அப்போ இந்த இடத்துக்கு 50 மீட்டர் போய் பயணம் இ என்ற இடத்தை அடைஞ்சிட்டார். அப்போ இந்த இடத்துல அவர் இ என்ற இடத்துக்கு போயிருக்கிறார் 50 மீட்டர். என்ற இடத்துக்கு போயிருக்கிறார் 50 மீட்டர் தூரம். ரைட். இதோட அவர் தன் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்போ இதை வச்சு கொண்டுதான் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குது. பார்ப்போம். இப்போ இதுல ஏக்கும் ஈக்குமான ஏயும் ஈயும் தூரம்
அதில் பாருங்க, அஹ், திரும்ப ஒரு கவாசி ஏ என்ற இடத்துல இருந்து வடக்கு திசை நோக்கி 100 மீட்டர் பயணம் செய்கிறார். பி என்ற இடத்தை அடைந்திருக்கிறார். அப்புறம் பியிலிருந்து கிழக்கு பக்கமாக திரும்பி 50 மீட்டர் பயணம் செய்து சி என்ற இடத்தை அடைகிறார். அப்புறம் சி என்ற இடத்துல இருந்து 50 மீட்டர் பயணம் செய்து தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்து டி என்ற இடத்தை அடைகிறார். டி என்ற இடத்துல இருந்து கிழக்கு பக்கமாக திரும்பி 50 மீட்டர் பயணம் செய்து இ என்ற இடத்தை அடைகிறார். அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தகவலை வச்சுக்கொண்டு இப்ப இந்த தகவலை வச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் இடைவெளி இருக்கு. அப்ப இப்படி ஒரு படம் ஒன்று வந்தது. சரி, இது பயணம் செய்யல, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுல 100 மீட்டர் இடம் இருக்கு. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா ஏக்கும் ஈக்கும் இடையிலான தூரத்தை பாருங்க. ஏயும் ஈயும் இப்படி போகும். ஏயும் ஈயும் வந்து இப்படி போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணமா இருக்குது. அப்ப ஏயும் ஈயும். ரைட். அதே மாதிரி அடுத்தது ஏயும் பியும் பாருங்க. ஏபி வந்து 100, இந்த இடம் வந்து 100 மீட்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100 உங்களுக்கு தெரியும் பைதகரஸ் தேற்றத்தின்படி. சரி, பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அடிப்பக்கத்தினு செங்கத்துயரத்தின் கூடுதொகை வர்க்கம் வந்து இந்த ஏஇ என்ற நீளத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது 100 விட கூட தான் இருக்க போகுது. அப்போ இந்த முதலாவது விட வந்து பொருத்தமற்றது எங்களுக்கு. முதலாவது விட வந்து ரெண்டும் சமனாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம் இஎம், ஏஎம் இஎம், பிஎம் இஎம். அப்போ பிக்கும் இக்கும் நாங்கள் ஒரு கோடொண்டு கீறுவோம். பியும் இஎம் அங்கே இருக்கிறாரண்டா இந்த இடத்துல வரார் பிக்கும் இக்கும். அப்போ இதில் பாருங்க பிக்கு இங்கே வந்து 50 மீட்டர், இதுலேயே ஒரு 50 மீட்டர். அப்போ பாருங்க இந்த ஏஇன்ற இந்த தூரமும் பின்ற இந்த தூரமும் சமனாக தான் இருக்கும் பாருங்க. இது 100 மீட்டர், பிக்கும் இவ்வளவு தூரத்துக்கு 100 மீட்டர், இது வந்து 50 மீட்டர். ஆகவே ரெண்டின் வர்க்கம் தான் இந்த பிஇயா இருக்கும். அதே மாதிரி ஏஇயும் வந்து ഇതിൻ്റെ வர்க்கமாக இருக்கும். ரைட். அப்போ வந்து இதில் ஏயும் இயும் வந்து சமனாக இருக்கு. அப்போ இதில் விட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விட வந்து ஏஇ சமன் பிஇயா இருக்கும். அப்போ அது சமன் சொன்னால் மற்ற விடையை வந்து பிள்ளைதானே. ஏஇ பெருசாக இருக்கும் பிஇயை விட, ஏஇ சிறிதாக இருக்கும் பிஇயை விடன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இதில் மிகச்சரியான விட வந்து இலக்கம் 2. ரைட். உங்களுக்கு வேறு விடைகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி நான் அந்த கடந்த காணொளியிலே வந்து ஒரு வரைபடத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு பொருத்தமான உருவச்சோடிகளை தெரிவு செய்கிறதுலையும் ஆஹ், ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். அந்த காணொளி பார்த்துருப்பவர்கள் இருப்பதாக இருந்தால் அதில் 40வது வினாவுக்கு வந்து நான் 4வது விடை வந்து சொல்லியிருந்தேன். 4வது விடை அதில் பொருத்தம் இல்லை, முதலாவது விடை பொருத்தம்னு சொல்லி ஆஹ், ஒரு ஆள் கொமெண்ட்ஸில் தெரிவிச்சிருந்தேன். அப்புறம் நான் அதை திரும்ப பார்க்கும்போது அது முதலாவது விட பொருத்தமாக இருந்தது. அப்போ நீங்கள் அப்படி அதை பார்த்துருந்தா அந்த விடையை இருக்கா திருத்தி கொள்ளுங்க. அடுத்த 62வது வினாவை பார்த்தீங்கன்னா, குறித்த ஒரு ரகசிய மொழியிலே டாக்டர் என்பது எழுதி காட்டப்படுவது. இதில் வந்து HSGXSVன்னு சொல்லி எழுதி காட்டியிருக்கேன். இது அந்த ரகசிய மொழியிலே பெண் என்பது PEN என்பது எவ்வாறு எழுதி காட்டப்படும் தான் கேள்வி. அப்போ இந்த ரகசிய மொழி என்ன கட்டாயம் நீங்கள் ஒரு ஆஹ், ஆங்கில ஏபிசிடியை வந்து நீங்கள் ஒரு ஒழுங்கு வடிவத்தில் முதலில் எழுதி வச்சிருக்கிறது நல்லா. இதில் வந்து அஞ்சு அஞ்சு தொகுதியாக அதை எழுதலாம்னு நினைக்கிறேன். இவ்வாறு நாங்கள் அஞ்சு அஞ்சு தொகுதியாக வந்து இதை எழுதி 26 இலக்கத்தையும் எழுதலாம். சில வேளைகளில் அதை பதற்றத்தில் வந்து முன்னமே எழுதி வச்சோம்னா சுகம், பதற்றத்தில் சில வேளை 26 இலக்கம் எழுத்து வந்து வராமல் போயிடும். இப்போ முன்னமே நீங்கள் அதை எழுதி வச்சு கொள்வது நல்ல ஒரு வெறும் உங்களுக்கு செய்யத்தாள் ஒன்று தெரிவிக்கணும். அந்த செய்யத்தாளில் நீங்கள் ஏபிசிடி இலக்கம் வந்து ஒரு 10 வரையும் எழுதி வச்சு கொள்ளலாம். ஒரு வரிசையில் நீங்கள் செய்த வினாக்களின் அனுபவத்தை வச்சுக்கொண்டு அதில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்போ நான் இந்த ஏபிசிடி என்ற இலக்கத்தை வந்து ஏபிசிடி என்ற எழுத்தை வந்து நான் 26 எழுத்தையும் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து அஞ்சு அஞ்சு பிரித்தபடியே கடைசியில் ஒன்று மிச்சம் வரும். அப்போ நான் சரியாக எழுதியிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். சரிதானே? அப்படி நினைச்சு கொண்டு நாங்கள் இதை பார்ப்போம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறித்த ஒரு ரகசிய மொழியிலே டி. அப்போ பாருங்க டிக்கு பதிலாக இங்கே எச்சை போட்டிருக்கீங்கன்னா இன்னும் தொடர் பண்ணுவாங்க. டி வந்து 4வது எழுத்தாக இருக்குது. அடுத்த எச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது எழுத்தாக இருக்குது. அப்போ டியில இருந்து அடுத்த 4வது எழுத்து எழுதியிருக்கணும். டியில இருந்து அடுத்த 4வது எழுத்து இந்த எச்சாக இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஓ இருக்குது. ஓவுக்கு பிறகு ஓவை வந்து எஸ்ஸில் குறிச்சிருக்கணும். அப்போ ஓவில் இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ எஸ் வருது 4வது எழுத்து. ஜியை பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொடர்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஜி எங்களுக்கு வந்து சியில இருந்து 4வது எழுத பாருங்க ஜி. அப்போ சிக்கு பதிலாக ஜி எழுதியிருக்கணும். அதே மாதிரி டீயை பாருங்க. டீயில இருந்து 4வது எழுத்து எக்ஸ். அப்போ கிட்டத்தட்ட சரியாக இருக்குது. அப்போ சரியாக இருந்தால் நாங்கள் நேரடியாக விடைக்கு வருவோம். அப்போ பெண்ணுன்னு சொன்னால் பியில இருந்து 4வது எழுத்து டி. அதே மாதிரி ஈயில இருந்து 4வது எழுத்து வந்து ஐ. அடுத்தது எண்ணிலிருந்து 4வது எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர். ஆகவே டிஐஆர் என்பது வந்து இந்த பெண் என்பது இந்த ரகசிய குறியீடு. ஆகவே அதற்குரிய விட வந்து 4வது. சரிதானே? ரைட். நாங்கள் 63வது வினாவுக்குள்ள போவோம். ரைட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரகசிய குறியீடு ஒன்று தந்திருக்கிறோம். அந்த குறியீடுகள் ஒழுங்குமுறையின்றி பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் என்ற 4 கணித செயற்பாடுகளோட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடரை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடுகள் தந்திருக்கோம். அந்த சமன்பாடு வந்து உண்மையான சமன்பாடுகள். அப்போ அதில் பாருங்க 4 கணித செயற்பாடுகளின் வகை குறிக்கப்படுவது 4 சமன்பாடுகளும் தந்திருக்கிறோம். அந்த சமன்பாடுகள் உண்மையாக இருக்குமாறாகும். அதற்கேற்ப ஒரு சமன்பாடு தந்து அது இந்த பெருமான உலகன்னு தான் இங்கே கேட்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த குறியீட்டுக்குரிய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறோம் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ல் இருந்து 2 கழிக்கும் போது 2 வருது, பிரிக்கும் போது 2 வரும், பெருக்கும் போது எங்களுக்கு 2 வராது. அப்போ இதில் வந்து எங்களுக்கு வர வேண்டிய அடையாளம் வந்து ஒன்று மைனஸ் வரணும், அல்லது எங்களுக்கு வந்து பிரித்தல் அடையாளம் வந்து பெற வேணும். ரைட், பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இதில் வந்து ஒன்று மைனஸ் வரும், பிறகு மைனஸ் வரலாம், அல்லது பிரித்தல் அடையாளம் வரலாம். அடுத்தது பாருங்க. அப்போ 2 வருது. இதில் ரெண்டும் கூட்டுப்பட்டால் 4 வரும், பெருக்கப்பட்டாலும் 4 வரும். அப்போ இவருக்கு கூட்டல் வரணும் அல்லது பெருக்கல் வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது 6ஓட 3 பெருக்கினா 18 வரும். 18ல் இருந்து இல்லை கழித்தலும் இருக்குது, பிரித்தலும் இருக்குது. பிரித்தல்னு சொன்னால் 1ஆல் பிரித்தா 1 வராது, கழித்தல்னு சொன்னாலும் வராது. அப்போ இது வந்து பெருக்கலாக இருக்க வாய்ப்பில்லை. பிரித்தல்னு சொன்னால் 2, 2ல் இருந்து 1 கழிச்சா 1 2 வரும். பார்க்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கு பிரித்தல் வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டலண்டா 9, 9ல் இருந்து 1 கழிச்சாலும் எங்களுக்கு 1 வராது. அப்போ கூட்டலும் வராது, பெருக்கலும் வராது. ஏன்னா இங்கே ஒன்று இருக்கிறபடியே ஒன்றை என்ன செய்தாலும் எங்களுக்கு அது பொருத்தம் இல்லாத இருக்கும். அப்போ இது வந்து பிரித்தல். இதுக்கு வந்து இந்த வட்டம் போட்டு அதுக்குள்ளே மார்க் பண்ணி இருக்கிறத வந்து பிரித்தல் அடையாளமாக தான் எடுக்கலாம். அப்போ நாங்கள் பிரித்தல் என்று சொன்னால் 6ல் இருந்து 6 3ஆல் பிரித்தோம்னா 2, 2ல் இருந்து 1 கழிச்சோம்னு சொன்னால் விடை 1ஆக வரும். அப்போ இதுவும் வந்து கழித்தலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 5, 5 2 7, 7ஓட 3 கூட்டுறது எங்களுக்கு வந்து பெருக்கலும் கூட்டலும் தானே இருக்குது. 3 கூட்டினா 10 வராது. அப்போ இது வந்து 5 வந்து நாங்கள் 2ஆல் பிரிக்கிறோம்னா 10 வரும், 10ஓட 3 கூட்டினா 13 வரும். அப்போ இதுக்கு நாங்கள் ப்ளஸ்ஸாக கொடுப்போம், இதுக்கு வந்து தரவை கொடுப்போம். ரைட். இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் திரும்ப ஒரு பார்ப்போம். இது வந்து மைனஸ், இது வந்து தர. அப்போ இதில் பாருங்க 4 2 கழிச்சா 2, 2 தர 2 4,
ஆறை மூன்றால் பிரிச்சா ரெண்டு, ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று. அஞ்சு ரெண்டால் பிரிச்சா பெருக்கினா 10, 10ஓட மூண்டை கூட்டினா 13. இது சரியாக இருக்குது. அப்போ நாங்கள் இதையே பயன்படுத்துவோம். 6 தர 3 18. 18லிருந்து 3 போனால் 15. ஆகவே இதுக்கு பொருத்தமான விடை வந்து 15. உங்களுக்கு மாற்று விடைகள் இருந்தால் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். 15. ஓகே. அடுத்த பாருங்க, குறித்த ஒரு கொள்கலன் ஒன்றினுள் ஒரே அளவிலான மஞ்சள், சிவப்பு, நீலம், பச்சை போன்ற நிறங்களிலான 15 பந்துகள் உள்ளன. அந்த பாத்திரத்தில் இருந்து எழுமாறாக 8 பந்துகள் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறைந்தபட்சம் பச்சை நிற பந்துகள் மூன்றாவது கிடைக்கின்றது. அப்போ எப்போ 8 எடுத்தாலும் 8 பந்து எடுத்தால் அதில் வந்து குறைந்தது 3 பந்து பச்சையாக இருக்கு. 3 பந்து பச்சையாக இருக்கு எங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 8 பந்து எடுக்கிற இடத்துல 3 பந்து பச்சையாக இருக்குன்னா மிச்சம் 5 பந்து வேறு நிறமாக இருக்க வேணும். அதாவது வேறு நிறமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 3 பந்து கிடைக்கின்றன. அவ்வாறு அந்த கொள்கலனில் இருக்கக்கூடிய பச்சை நிற பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்போ என்னென்றால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 பந்து எடுக்கும்போது 3 பச்சை நிற பந்து வருது என்றால் 5 பந்து வேறு பந்து. அப்போ இனி வந்து நாங்கள் இந்த 5 பந்தும் வந்து வேறு நிறத்தில் இருக்கிற பந்துகளாக இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு இருக்கிற பந்துகள் எல்லாம் என்னவா இருக்குமெண்டா பச்சையாக இருக்க வேணும். அப்படி என்ன தான் பாருங்க. ஏனெண்டா 5 பந்தை தவிர மிச்ச பந்து பச்சையாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு எடுக்கிற 5 பந்துக்கு பிறகு எடுக்கிற எல்லா பந்தும் பச்சையாக வந்து கொண்டிருக்கும். அப்போ 5 பந்தை நாங்கள் முதல் எடுத்துட்டோம்னா அது வேறு நிறம் வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பச்சை வாரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 6வது பந்து எடுக்கும்போது பச்சையாக வருது, 7வது எடுக்கும் போதும் பச்சை வரும், 8வது எடுக்கும் போதும் பச்சை வரும். அப்புறம் அங்கால 9, 10 எல்லாம் பச்சை தானே, வேறு நிறம் வந்தால் அது வந்து இந்த கூட்டுக்கு பொருத்தம் இல்லாமல் மாறிடும். அப்போ 8 பந்து எடுக்க 3 பச்சை வருது என்றால் 5 பந்து வேறு நிறம், 3 பந்து வந்து பச்சை. அப்போ அதுக்கு பிறகு இருக்கிற மிச்ச பந்து எல்லாம் மொத்தம் 15 எல்லாம் இருக்குது. ஆகவே 5 பந்து வேறு நிறம் என்றால் மிச்சம் 10 பந்துகள் வந்து பச்சை நிறத்தில் காணப்படும். ஆகவே அதற்கு மிக பொருத்தமானது வந்து 3வது விட. ரைட். மேலே விளக்கம் தேவையான நீங்கள் இதில் கொமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் திருப்பி சொல்லலாம் அதை. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 65வது வினா, இது கடந்த ஒரு காணொலியில் நான் இதை பற்றி கலந்துரையாடி இல்லை தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தான். 6 பக்கங்களில் நிறம் பூசப்பட்ட கனவுரு வடிவமுடைய மரப்பட்டியொன்றின் சிறிய சதுரமுகிகளாக வெட்டி அகற்றப்பட்ட முறையானது கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதற்கேற்ப அதில் ஒரு பக்கம் மட்டும் நிறம் பூசப்பட்ட இத்தனை சிறிய சதுரமுகிகள் உள்ளனன்னு சொன்னான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போன்றும் உங்களுக்கு தெரியும் 3 பக்கமும் நிறந்துட்டப்பட்டது அந்த உச்சி. அப்போ ஒரு சதுரமுகியில வந்து பார்த்தீங்கன்னா 8 உச்சி இருக்கு. அப்போ 8 சிறிய சதுரமுகி குட்டிகள் வந்து 3 பக்கமும் நிறந்துட்டப்பட்டதாக இருக்கும். 3 பக்கமும் நிறந்துட்டப்பட்டதாக இருக்கும். அப்போ அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது நான் 2 பக்கம் நிறந்துட்டப்பட்டேன்னு சொன்னால் விளிம்பில் இருந்து பாருங்க. இந்த விளிம்பு 2 இருக்குது. இந்த விளிம்பில் வந்து 2 சதுரமுகி, அந்த உச்சியை தவிர மற்ற 2 சதுரமுகி கட்டைகள் இருக்கு. இந்த விளிம்பில் 1 இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 விளிம்பு இருக்கு எங்கள்கிட்ட. அப்போ 12 விளிம்புன்னு சொன்னால் இந்த விளிம்பிலையும் இந்த விளிம்பும் இது கீழே இருக்கிற இதை மாதிரி மற்ற இதுக்கு அங்கால இருக்கிறதுலையும் ஒவ்வொரு குட்டிகள் இருக்கு. அப்போ 4 விளிம்பில் வந்து ஒவ்வொரு 2 பக்கம் நடந்துட்டப்பட்ட ஒவ்வொரு குட்டிகளும் அப்போ 4. மற்ற 8 விளிம்பில் பார்த்தீங்கன்னா 2 2 இருக்கு. அப்போ 16. அப்போ 4 16 20 குட்டிகள் அது 2 பக்கம் நடந்துவிட்டப்பட்டதாக இருக்கு. சரிதானே? அப்போ இந்த இதில் வந்து ஒன்று இருக்கிறபடியால் இதில் வந்து எங்களுக்கு ஒன்று இருக்கிறபடியால் இங்கேயும் உண்டு. அதே மாதிரி கீழே இருக்கிற விளிம்பிலையும் இருக்கு. அப்போ மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2 தான் இருக்குது, இதுலேயும் 2 இருக்கிறபடியாக 8 விளிம்பில் வந்து 2 நிறங்களை கொண்டதாகும். 2 மர சிறிய சதுரமுகிகளும் ஒரு 4 விளிம்பில் வந்து ஒரு சிறிய சதுரமுகியும் வந்து 2 பக்கங்கள் நிறுத்திடப்பட்டிருக்கும். ஆகவே 8ல் வந்து 2 சதுரமுகி சிறியது 2 பக்கம் நிறுத்திடப்பட்ட 16. 4ல் வந்து ஒவ்வொன்று இருக்கிறபடியா அப்போ 20 பேரும் 2 நிறத்தில். அப்போ நான் 3 நிறத்தில் நிறந்திட்டப்பட்டது 8 இருக்கும் இந்த சதுரமுகியில். 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது வந்து 20 இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட கேள்வி அதை இல்லை. கேள்வி என்னன்னு சொன்னால்
ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டன்னா இந்த பாருங்க இந்த சாதுர இவ்வளவு தான் பேர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு சாதுரங்கள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இப்படி எத்தனை முகம் இருக்க போகுதுன்னா ரெண்டு முகம் இருக்க போகுது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரெண்டு தான் இருக்கு. அப்போ மொத்தமாக எங்கள்கிட்ட ஒரு சதுரமுகியில் எத்தனை முகம் இருக்குமென்னு சொன்னால் ஆறு முகம் இருக்கு. இப்போ இதில் பாருங்க இந்த முகத்தில் ரெண்டு வந்து ஒரு பக்கம் வந்துட்டப்படுது, இதுக்கு எதிரான பக்கத்துலேயும் வரும். அப்போ ரெண்டு அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு குட்டிகள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டப்பட்டிருக்கு. ஆகவே இதுக்கு எதிரான பக்கம் வரும். அப்போ நாலு முகத்தில் வந்து இரண்டு குட்டிகள் வீதம், நாலு முகத்தில் நாலு முகத்துக்கு இரண்டு குட்டிகள் வீதம் நிறந்திட்டப்பட்டிருக்கு. அவை எட்டு பேர். மற்றதை பார்த்தீங்கன்றால் இரண்டு முகத்துக்கு மட்டும் நாலு குட்டிகள் இருக்குது. அப்போ இரண்டு முகத்தில் நாலு குட்டிகள் ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கு. ஆகவே எட்டு. அவை இரண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தமாக பதினாறு குட்டிகளுக்கு வந்து ஒரு பக்கம் நிறந்திடப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்குரிய விடை வந்து இரண்டாவது. சரிதானே? ரைட். அதை நீங்கள் வடிவாக அவதானிச்சிங்கன்னா சரி. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு முகத்தில் தனியே இருக்கிறது, நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பக்கம் தான் நிறந்திடப்பட்டிருக்கும். ஆகவே இந்த பக்கமும் இதுக்கு எதிர்பக்கமும் வந்து இதில் நாலு அதில் நாலு எட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ரெண்டு இருக்குது, அதுக்கு எதிர்பக்கம் ரெண்டு நாலு, இதுக்கு ரெண்டு இருக்குது, இதுக்கு எதிர்பக்கம் இருக்கு நாலு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 சதுரமுகி குட்டிகள் நிறந்திடப்பட்டிருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனியவர்களுக்கு நீங்கள் இதனை பகிர்ந்து கொண்டு அது சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.